ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் தெரியல மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா எட்டிப்பள்ளி மலையாஸ் வர்சஸ் கேஏசிசி தென்றல். எட்டிப்பள்ளி மலையாஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஏற்றிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும் ஈச் ஒன். ஸ்ட்ரைக்கில் தினேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் நந்தீஷ். ஃபர்ஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு பிரகாஷ். குட் பால், குட் ஷாட், straight to the fielder. Two runs. இந்த பாலுக்கு 2 ரன். விக்கெட் விக்கெட். தினேஷ் அவர் வந்து ஒரு விக்கெட்டை விட்டுட்டு வெளியே போகிறார். ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரபு. நல்ல ஹிட்டர். இந்த மேட்சையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவார், பார்க்கலாம். தேர்ட் பால். கேட்ச் ட்ராப்புங்க. ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ், பட் ஃபீல்டர் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு சின்ன ஃபம்பிள் ஓவர் த்ரோ முறையில் 3 ரன்ஸ். இந்த பாலுக்கு 3 ரன்ஸ். நெக்ஸ்ட் பால் அருமையாக ஸ்ட்ரெயிட்டில் அடித்தாருங்க. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் இன்டு தி ஹேண்ட்ஸ். விக்கெட்டுங்க. ஸோ சூப்பராக பவுல் பண்ணார் பிரகாஷ். வாழ்த்துக்கள். குட் பால், குட் ஷாட், ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ். விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் விஷ்ணு. ஸோ இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காரு பிரகாஷ். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைட் இன்டு தி ஹேண்ட்ஸ். விக்கெட். விக்கெட்டுங்க. ஸோ சூப்பராக பவுல் பண்ணார். கீப்பர் வந்து ஒரு செகண்ட் ட்ரையில் அதை கேட்ச் பண்ணிட்டார். விக்கெட். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் யுவராஜ். ஸோ இன்னிங்ஸ் ஸ்டேபிள் பண்ணி கொண்டு போகிறாரான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்விட்ச் ஹிட் அட்டெம்ப்ட், டாட் பால். குட் ட்ரை பட் டாட் பால். ஸோ ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் வந்து அணியோட எண்ணிக்கை 5. ஸோ செகண்ட் ஓவர் போட வந்திருக்கார் கார்த்திக். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஸோ குட் ஷாட், லாங் ஆனில். 2 runs. The ball 2 runs. Next ball. Good shot. 6. Good shot. பிரபு நான் சொன்ன மாதிரி ஒரு பிக் ஹிட்டர் அண்ட் மேட்சையும் கொண்டு போவார். ஸோ குட் இன்னிங்ஸ் yet to come. Good shot. Next ball. So reverse la 4 ரன்கள். So good reverse shot 4. So good batting. ஒரு நல்ல பேட்டிங் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் செகண்ட் ஓவரில் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டுருக்காரு பிரபு. குட் ஷாட். ஸோ 6ங்க. குட் ஷாட். 6. ஆக்சுவலி அவர் அடித்த ஷாட்டை பார்த்ததால் என்னால் அது சொல்ல முடியல. குட் ஷாட். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சேர்த்து இங்கே அடிச்சிட்ருக்கிறாருன்னு சொல்லலாம் பிரபு. ஸோ சிறப்பான பேட்டிங். நெக்ஸ்ட் பால். ஸோ இதுவுமே சேம் பால் அண்ட் சேம் ஷாட். ரிசல்ட் என்ன? 6ங்க. ஸோ சும்மா ஃப்ளிக் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ குட் டைமிங் அண்ட் விண்டும் அவருக்கு சாதகமாக இருக்கிறதால 6. நெக்ஸ்ட் பால்.
பைஸில் ஒரு ரன். ஸோ போன ஓவர் நல்ல கம்பேக். பிரபு அவர் வந்து நல்ல பேட்டிங். ஸோ ஃபஸ்ட் ஓவரில் 5 ரன் இருந்த நிலையில் ஒரு 25 ரன்னு நல்ல பேட்டிங்கு. ஸோ 2 ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 30. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோரு. இன்னுமே ஸ்ட்ரைக்கில் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருக்கார். ஒரு விக்கெட் வந்து நீடட் 1. என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம். 3rd over, first ball. So good ball and good shot. Straight to the fielder. Inge or fumble. Safe. 1 run. இந்த பாலுக்கு 1 run. ஷாட்டுங்க. லாங் ஆஃப் ஆன்ல. செம்ம சேவுங்க. குட் சேவ். 5 runs சேவ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஃபீல்டர் நேம் தெரியல. பட் குட் ஷாட். பட் அன்லக்கி. சேவ்ட் 5 runs. குட் ஃபீல்டிங் ப்ரோ. பிக் ஹிட்டர் பிரபு. லெக் பைஸ். லெக் பைஸுங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து லெக் பைஸ் ரன் இருக்குது. பட் ஆனால் ரன் ஓடல. டாட் பால். 3 more balls. Good shot. Point திசையில. ஓகே, ஒரு ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால். லெக் பைஸ்ங்க. லெக் பைஸில் ஒரு ரன். ஒரு ஓட்டம் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பந்து. குட் பால். கீப்பர் கையில் போச்சு. கீப்பர் தவற விட்டார். பைஸ் முறையில் ஒரு ரன்னுங்க. ஒரு ரன் ஃபார் த மிஸ்டேக்குங்க. 3 ஓவர் முடியும் அணி இன்னைக்கு 35. நெக்ஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால். குட் ஷாட். குட் ஷாட். என்னது 6ங்க. குட் ஷாட்டுங்க. இவர் வந்ததுலேருந்து சும்மா காட்டிகிட்டு இருக்காரு. குட் பேட்டிங் ப்ரோ. இப்போ போன ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக்குங்க. ஜஸ்ட் 5 runs போட்டு போனார். ஸோ இந்த ஓவர் வந்து டார்கெட் டிட்டர்மைன் பண்ணும். குட் பால். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். பவுண்ட்ரிங்க. ஸோ இங்கே அவுட் ஃபீல்டு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறதுனால பவுண்ட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் போன ஓவர் பிடிச்சி போட்டதை இங்கே இழுத்து வாங்கிட்டு இருக்காரு பிரபு. குட் பேட்டிங் ப்ரோ. பால். குட் ஷாட். 6ங்க. ஸோ ஸ்கோரை இங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு. கேஷுவல் பேட்டிங் சொல்லலாம். ஸோ குட் டேலண்ட். குட் ஷாட். ஸோ பவுலர் வந்து அரௌண்டில் வராரு. அரௌண்டில் வந்தாலும் ரிசல்ட் சேம் தான். ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். லாங் ஆனில் ஒரு பிக் 6ங்க. ஸோ கேஷுவலாக இங்கே நிறைய ஷாட்ஸ் ஆடிட்டுருக்காரு பிரபு. போன ஓவர் 5 ரன்னுக்கு பிடிச்சி போட்டிருந்தாங்க. ஒரு டிசாஸ்டர் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க பிரபு. ஸோ பிரபு இங்கே கிருஷ்ணகிரி சைடில் ஒரு வெல் நோன் பேட்ஸ்மேன். அடுத்த பந்து. என்னங்க சொல்கிறது, அடுத்த பாலு சேம் ரிசல்ட். 6ங்க. ஹேட்ரிக் 6ங்க. ஹேட்ரிக் 6. ஹேட்ரிக் 6 கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு 500 வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ கடைசி 4 பால் 4 6 வந்திருக்கு பிரபுவோட பேட்லேருந்து. தாராளமான பேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பாலை 6ஓட முடிக்கிறாங்க. ஸோ
ஸோ இந்த மேட்ச்சில் ஹேட்ரிக் 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு கமிட்டி சாரோ 500 ரூபா சொன்னாங்க. ஸோ அதை கிளைம் பண்ணுறாருங்க பிரபு. தாராளமான பேட்டிங். ஸோ நான் வெளியே இருந்தால் பார்த்தேன், கிட்டத்தட்ட 6 6 7 6 போயிருந்தது. டார்கெட் பார்த்தீங்கன்னா 70 ரன் ஆடணும். இந்த டோர்னமெண்ட்டோட இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் எட்டிப்பாளையம் எம்எல்ஏஸ்க்கு. ஸ்ட்ரைக்கில் அசோக், நான் ஸ்ட்ரைக்லையும் அசோக், பவுலிங் எல்லாம் பார்த்திவன். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸ் ஒரு ஃபுல் டாஸ் பாடி லைனில் போட்டார். ஸோ அடிக்க வேண்டிய பந்து தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். பிடிஷன். ஸோ நோ பால் கபீல் பண்ணுறேன். தட் பால் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் வைட் என்ன குயிக்கராக போட்டிருக்காரு. பிடிஷன் வைட் டெலிவரி. ஷார்ட்டு இன்சைட் ஒரு மட்டும் இருக்குது. கவர்ஸை கிளியர் ஆகலைங்க. லைனை கேட்ச் எடுத்துட்டாங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஐடிபாளையம் எம்எல்ஏஸ். இது நியூ பேட்ஸ்மேன். பெரிய டார்கெட்டு. கண்டிப்பாக ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஓவருக்கு 20 ரன் தேவை. இந்த பால் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் வைடாக போட்டிருக்காரு. விட்டுருந்தாலும் இதுவுமே வைடு தான் நினைக்கிறேன். லாங் ஆஃபில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். நல்லா ஷாட்டு. ஆனால் நேராக ஃபீல்டர் கைக்கு போச்சு விட்டுருக்காருங்க. நந்தீஷ் நல்ல ஃபீல்டர் தான். சிங்கிளிங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவலாக இப்போ எந்த பொசிஷனும் கொடுக்காம போட்டுட்ருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஷாட். ஆனால் டிஸ்டன்ஸ் போல எதுவுமே லைனில் இந்த முறை தெளிவாக எழுதிட்டாங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் எட்டிப்பாளையம் மலையாஸ். ஸ்கோர் 4 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க எட்டிப்பள்ளி. ஸோ நல்ல ஸ்டார்ட் பார்த்திபன்ட்டு இருந்து. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஒரு டாப் ஏஜ் வரை போட்டிருக்கீங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்க்கலாம். சிங்கிள் பவுலிங் அண்ட் லாஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்லோயராக போட்டிருக்காரு. அதை கட்டுறா டாட் பால். இதுவுமே ஃப்ளைட்டாக போட்டார். 1 more டாட் பால் இந்த ஊரில். இந்த மாதிரி வைட்டாக போட்டார். சுவிட்ச் தரல. அகெயின் ஒரு டாட் பால். இவருக்கு ஸ்கோர் 7 தான் வந்திருக்கு. ஸோ இனிமேல் 63 ரன் ஸ்கோர் பண்ணணும். நியூ பாலர் பவுலிங் இல்லை. 12 பால் 63. சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால். ஸோ 99% ஒன் சைடு வந்துட்டாங்க. டாட் பால். ஃபுல் டாஸ் கிளியர் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். எஸ் கிளியர் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 6 செகண்ட் இன்னிங்ஸில் அசோக்கோட பேட். டாப் ஏஜ் பேக் ஃபுட் போனார். இது பார்த்து பந்து வரல. லெக்கட்டாக கரெக்டாக கெஸ் பண்ணல ஆக்சுவலாக. 6 கவருக்கு யூஸ் பண்ணுறாரு அசோக். 3 யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் ப்ளஸ் பண்ண இந்த பால். எஸ் விக்கெட்டிங்க. ஸ்டம்ப் ஹிட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். டாட் பால். ஸோ பவுலிங்கில் ஒரு நியூ பவுலர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஒன் சைடு வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் டாட் பால். அகெயின் ஒரு டாட் பால். ஒரு பவுண்டரி. ஏசிசி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 ரன் டிஃப்ரென்ஸ் வின் பண்ணுறாங்க.